இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கிறேன். இப்ப பகல் கனவு இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் அழைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம், அண்ணன் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளராக கேரளாவை சேர்ந்த ஃபைசல் ராஜ் அறிமுகமாயிருக்காரு. இவர் ஒரு இனிய நண்பர், எல்லோருக்குமான ஒரு இனிய நண்பர். இவர் கேரளாவை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் நமது தமிழ் படம் எடுக்கணும், நம்ம ஊர்ல இருந்து தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டு காலமா அவருடைய கனவுன்னு சொன்னார். அவர் பேசும்போது கேட்டேன். அந்த கனவுகளோட அவர் நினைச்சா மலையாளத்துல சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு மேல, நம்ம தமிழ் மேல, நம்ம தமிழ் திரையுலகத்துல இருக்கிற பெரிய நம்பிக்கையில அவர் நம்மளை நம்பி பகல் கனவுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட, தமிழ் டெக்னீஷியன் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்காக ஃபைசலுக்கு நான் முதற்க நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்துல அவர் கதாநாயகனாகவும் அவருடைய முழு படத்திலையும் ஃப்ரெண்டான, நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எந்த படத்துலையும் ஹீரோவுக்கு இணையா எல்லா காட்சிகளிலும் சரிசமமா காட்சி கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி எந்த ஒரு ஈகம் இல்லாம அவருக்கு மேலேயே என்னை நடிக்கிறதுக்கான நிறைய உரிமை ஒவ்வொரு காட்சியிலையும் எனக்கு கொடுத்துருப்பாரு. நிறைய டைலாக் வந்தோம்னா நீங்க பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அறிமுகமான ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். அவர் ஸ்பாட்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனாலே என்னவோ தெரியல, நிறைய சில ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்காரு. அப்ப நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதுதான் அவரு சொன்னது. அவருடைய அன்புக்காகவும் அவருடைய தன்மைக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணு கூட்டிருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்காரு. இன்னைக்கு அவரு ரொம்ப திருப்தியா இருப்பாருங்கிறது என்னால நம்ப முடியுது. ஏன்னா டீசர் வெளியிடும் போது எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்ப நான் ஊர்ல இருந்தேன். சொன்னேன், ஒரு நாள் ஏதாவது தள்ளினீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் அண்ணா இருக்கிறதால நீங்க தைரியமா அண்ணன் இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொன்னேன். இன்னைக்கு கூட காலைல கூட அவருக்கு அதான் சொன்னேன், அன்பண்ணா இருக்காங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இது போல நம்ம நம்மளை நம்பி வர்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், ஒரு ஹீரோ இருக்கட்டும், நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். அந்த வகையில ஃபைசல் நம்ம எல்லாரும் இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கோம். அது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவர் வாயாலே இன்னைக்கு சொன்னாரு, ரொம்ப பெருமை நமக்கு. அது தமிழ் திரையுலகம் நமக்கு ரொம்ப பெருமை. இந்த மாதிரி புதியவர்களா வர்றவங்களுக்குலாம் நம்ம முழு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல நமது அன்பு அண்ணன் இருக்காங்க, தலைவரா இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அண்ணனுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடம் ஷகிலா மேடம் அக்கா குற்றாலத்துக்கு வந்தாங்க ஷூட்டிங்க்கு. ரொம்ப அவங்க கூட நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய பெருமை. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க, அவங்க கூட பழகுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்தது. அதனால சிஸ்டருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அது மாதிரி வெங்கடேஷ் அண்ணன், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் ஒரு தனி என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க தான் ஒவ்வொரு படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப அருமையா சேர்த்துட்டு இருக்கீங்க. அதே போல இந்த படத்துக்கும், இந்த பகல் கனவு படத்துக்கும், நமது ஃபைசலுக்கும் உங்களை மேலான ஆதரவை கொடுக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் அன்பா கேட்டுக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தை நீங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்தி, இந்த பகல் கனவு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்க எல்லாரும் வாழ்த்துன்னு சொல்லி மீண்டும் உங்களை எல்லாரும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.